அன்புள்ள நடிகர் விஜய் ப்ரோ, உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? ஈவே ராமசாமியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஏற்கனவே திராவிட கழகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அம்பேத்கர் சொல்கிறீங்க, விடுதலை சிறுத்தை ஏற்கனவே அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு நாச்சியார்ன்றீங்க, அதை தேவர் பெருமக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கோயிலை அம்மான்றீங்க, அதையும் தேவர் பெருமக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அதை கொண்டு வந்து வச்சிங்க, அதை திமுகவும் அதிமுகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன புதுசாக நீங்கள் கொள்கையை கொண்டு வர்றீங்க? சோசியல் ஜட்ஜ்மெண்ட்ன்றீங்க, சமூக நீதின்றீங்க, ஏற்றத்தாழ்வு இல்லைன்றீங்க, பாசிச பாஜக பாய்சன் திமுகன்றீங்க. என்னத்தை பாசிச பாஜக, என்னத்தை பாய்சன் திமுக? முதல்ல உங்கள் கொள்கை கோட்பாடு என்ன தெளிவாக சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அதை திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னது. ஈவே ராமசாமி அவர்களை சொன்னீங்கன்னா அதை திராவிட கழகம், அம்பேத்கர் சொன்னீங்கன்னா அதை விடுதலை சிறுத்தைகள் இவங்களை கையில் எடுத்துக்கிட்டாங்க. என்னதான்ப்பா உங்கள் கொள்கை? இது வரைக்கும் அரசியல்வாதிக தமிழ்நாட்டை தலையில் மிளகா அரைச்சி கிண்டி கிழங்கெடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் கிண்டி கிழங்கெடுக்க வர்றீங்க. உங்களை மீடியாக்கள் நோண்டி நுங்கெடுக்க போகுது. அண்ணா மாதிரி 67, புரட்சி தலைவர் மாதிரி 77 நேரடியாக சிஎம் சீட்டுக்கு போவேன்றீங்க. அவங்கெல்லாம் இலக்கண இலக்கியங்களை அண்ணாத்துறை பேசி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து படிப்படியாக வந்தார். திராவிட கழக ஈவே ராமசாமி பெரியார் இடத்துல எழுத்தாளராக இருந்தார், பேச்சாளராக இருந்தார். திரைக்கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுத்தாளராக இருந்து பேச்சாளராக இருந்து அரசியல்வாதியாக இருந்து வந்தார். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அரசியலிருந்து திமுகவில் பொருளாளராக இருந்து வந்தார். நீங்கள் நாட்டுக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க? கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த காசு வச்சு மெடிக்கல் காலேஜ் கட்டி கொடுத்துருக்காரு, உடல் ஊனமுட்டோருக்கு செஞ்சுருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிறையா உடல் ஊனமுட்டோருக்கும் நற்பணிகளும் செஞ்சுருக்காரு. நீங்கள் என்னத்தை செஞ்சீங்க? சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு புஸ்வானம், அரசியல் புஸ்வானம். நீங்கள் போகிற பக்கமெல்லாம் கூட்டம் வரும், வெத்து வேட்டு புஸ்வானம். நீங்கள் ஒரு நேர்குமுறி. நீங்கள் தமிழக மக்களை நோண்டி நொங்கெடுக்க பார்க்குறீங்க. தமிழக மக்கள் உங்களை கிண்டி கிளங்கெடுக்க போகிறாங்க. நீங்கள் ஒரு கோமாளியா, ஜோக்கரா, காமெடியனா ஆக போகிறீங்க. திரைப்பட நடிகராக இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆரம்பிப்பீங்களா கட்சி? கிறிஸ்தவ மத பாஸ்டர் மாதிரி பேசுவீங்களா? பூவெல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க ப்ரோ, தட் இஸ் ராங் ப்ரோ. அங்கிள் கேட்குதா அங்கிள்? நரேந்திர பாய், மோடிஜி எல்லாம் வெத்து வேட்டு திருச்சிக்கு போகிறீங்க. திருச்சியில் என்ன செய்வீங்க? திருச்சி மக்களுக்குன்னு பேசுனீங்களா? அரியலூர் போனீங்க, அரியலூர் மக்களுக்கு என்ன செய்வேன்னு பேசுனீங்களா? தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொன்னீங்களா? பழைய குப்பையை கிண்டுறீங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் கிண்டி கிழங்கெடுக்க பார்க்குறீங்க. உங்களை நோண்டி நுங்க எடுக்க போகிறாங்க தமிழக பொதுமக்கள். நீங்கள் ஒரு புஸ்வானம், வெத்து வேட்டு, நேர் குமிழி. தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஒரு கோமாளி. விஜய் ரசிகர்கள் யாரும் என் மீது கோபப்பட வேணாம். அரசியல்னு என்னான்னு தெரியாதவங்க அவர் பின்னாடி ஓடலாம். கட்சிகள் சேராத ஒரு கட்சின்னு கவுண்டமணி ஒரு படத்தில் கட்சி ஆரம்பிப்பாது. அது மாதிரி அரசியலே தெரியாத ஜனங்க விஜய் பின்னாடி ஓடட்டும். ஓடி வேஸ்ட் வரட்டும். நடத்துங்க. சனிக்கிழமை
வார நாடகம், சீரியல் நாடகம் பார்க்குறோம் விஜய். நீங்கள் வேட்டையாட வரல, வேடிக்கை காட்ட வந்திருக்கீங்க. பொதுமக்கள் உங்களை வேட்டையாடுவாங்க, கோமாளியாக போகிறீங்க. வாழ்த்துக்கள் விஜய்.